எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்னைக்கு காலையில் நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்டில் லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி நிஃப்டி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரிலாம் சொல்லியிருந்தோம்னா 25,882, 25,816, 25,932, 26,047. ஸோ இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். எங்கெல்லாம் என்ன மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேப் அப் நடந்துட்டு அந்த கேப் அப்பில் மேலே போயிருக்குது. ஸோ இப்போ மேலே போகும்போது எங்கெல்லாம் டச் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 25,882ங்கிறது வந்து ஃபியூச்சரோடைய க்ளோசிங். ஸோ அதை டச் பண்ணி அங்கேருந்து மேலே போயிருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிஃப்டி எங்கே டச் ஆகிருக்கா இல்லையான்னு. ஸோ லோ வந்து 880 வரையும் போயிருக்கு, 25,880. ஸோ 25,882 வந்து டச் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து ஏறி இருக்குது. அப்படி மேலே ஏறினது வந்து 25,932 அப்படிங்கிற ஒரு இதில் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து சுற்றிட்டே இருக்குது இப்படி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி தான் இங்கே இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து 25,932 வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 தடவை டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குது. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இது ஏன் மேலே அடுத்து ஃபர்தராக 26,047க்கு போக முடியல அப்படின்னா, இங்கே என்னென்னா பேங்க் நிஃப்டி வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கல நிஃப்டிக்கு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி என்ன ஆகிடுதுன்னா சப்போர்ட் கொடுக்காம ஸ்லோவாக தான் மேலே இது பண்ணாங்க. ஸோ இது வந்து சப்போர்ட் கொடுக்காதனால இவ்வளோ கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் நிஃப்டி கண்டிப்பாக கன்சாலிடேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இதே ரேஞ்சில் தான் கன்சாலிடேஷன் நடந்திருக்குது நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ இந்த நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து கன்சாலிடேஷனே பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை டச் பண்ணுறது, டச்சிலேருந்து வெளில வருது, இப்படி தான் பண்ணியிருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 33 பாயிண்ட். ஸோ இந்த 33 பாயிண்ட்டு தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாகவும் டார்கெட்டாகவும் வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 33 பாயிண்ட் இது கொடுத்து சுத்தம் அப்படின்னா 33 பாயிண்ட் இதில் ஸ்டாப் லாஸு. ஸோ 33 பாயிண்ட்டுக்கு டார்கெட்டை யோசிக்கணும் நம்ம அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த கால்குலேஷனில் இருந்துச்சு. ஸோ அதுபடி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 11 இதில் 10 பாயிண்ட், 15 பாயிண்ட், இல்லை 20 பாயிண்ட், 22 பாயிண்ட்டு அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டாப் லாஸை பண்ணியிருந்தால் எப்படி இதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் நம்ம பண்ணி பார்க்கலாம். எந்த ரியல் ட்ரேடிங்கான எந்த இதுவும் கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது. ஸோ இது ரொம்ப டிஸ்க்ளைமராக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிஸ்க்ளைமரே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா இது நம்ம யாருக்கும் எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஸோ நம்ம ஒரு நம்பர்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். அந்த நம்பர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இது பார்த்துக்கிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இப்போது இது இந்த மாதிரி இருக்கனால இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 25,850 புட்டும் 25,800 காலும் எடுத்து நம்ம செக் பண்ணுறதா இருந்தோம். இப்போ கால் ஒரு நிமிஷம், நான் கால் மட்டும் மாற்றிடுறேன். கால் வந்து 25,800 தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் காலையில். எப்படி இருக்கும் நம்ம அதை தான் நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி நம்ம டெஸ்ட் பண்ணதில் என்ன மாதிரி நடந்திருக்குது, 25,800 கால். அந்த காலில் வந்து என்ன மாதிரிலாம் லெவலில் நம்பர்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸோ சில நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பாருங்கள் அது மாதிரி டச் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா 187, 165, 187, 209. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நிறைய பார்க்க சொல்லியிருந்தோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் நம்ம கொடுத்த நம்பர்ஸ்லாம் நான் செக் பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரியும் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது 176 ஒன்று கொடுத்துருந்தோம், 187, 209 இந்த நம்பர்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் டச் பண்ணுதா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் மெயினாக. ஸோ அப்படி டச் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான இது. ஸோ 280, 187 எத்தனை வாட்டி டச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ
154 செக் பண்ணி வந்து சொல்லுதுன்னா அதுவும் டச் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது டச் ஆகி அங்கேருந்து மேலே வந்து ஃபுல் 209 வரை டச் ஆகிடுச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே மார்க்கெட் மார்னிங். அதுக்கப்புறம் திருப்பி 187 டச் பண்ணுது, அப்புறம் திருப்பி 209 டச் பண்ணுது, திருப்பி கீழே வருது 154 கிட்ட வந்துட்டு பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிட்டு 250 டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் டச் ஆகிருக்குது. பட் இந்த லெவல்லாம் நம்மளால் பிடிச்சி பண்ண முடியுமாங்கிறது தான் மெயின் இது. ஏன்னா இது எந்த இடத்துல மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம போக முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து கற்றுக்கணும். இதுக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கணும். எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே வந்து இங்கேருந்து ஒரு மார்னிங்லேயே இதில் வந்து 22 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க சப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா. இங்கே ஒரு 33 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 33 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தா என்னமா இருக்கும், ஒரு 11 பாயிண்ட்ஸ் 12 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு 33 பாயிண்ட்ஸுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கான்னு பார்த்து எடுத்துருக்கலாம். இது வந்து ஒரு இது. அதே மாதிரி புட் சைடில் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் இப்போ வந்து அப்பில் இருக்கனால புட்டு வந்து கண்டிப்பாக கீழே தான் போயிருக்கும். ஸோ புட் சைட்லையும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கலாம், அந்த நம்பர் படி ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கொடுத்த நம்பரில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். என்னென்னா புட்டை பொறுத்தவரை என்னென்னு பாருங்கள், நம்ம கொடுத்த நம்பர்ஸில் புட்டு ஃபுல்லான கீழே தான் வந்திருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 55, 77, 110, 77, 199, 121, 115, 104 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் இதெல்லாம் இருக்கும் இந்த நம்பர்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி 55, 44, 33 இதெல்லாம் வந்து ஒரு நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருந்தது. இந்த நம்பர்ஸ்லாம் எப்படிலாம் இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து அந்த இது டச் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஸோ இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி கிடச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? எதில் மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது புட்லேயே போகக்கூடாது. சப்போஸ் நீங்கள் புட்லேயும் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுக்கலாம், ஆனால் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக புட்டில் வந்து எடுத்துருக்கவே கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் டவுனில் நடந்து போய் இருக்கனால இப்போ வந்து கீழே தான் போயிருக்காது. ஸோ புட்டெல்லாம் நம்ம எடுத்துருக்கவே முடியாது. ஆனால் நம்பர்ஸ்லாம் நம்ம டச் பண்ணி கீழே போயிருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து 110க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறதுனால செல்லர்ஸ்க்கான வாய்ப்புகளாக தான் நிறையா இருந்திருக்கும். ஸோ செல்லர்ஸ் இதில் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 77லேருந்து கிட்டத்தட்ட 33 வரையும் அவங்களுக்கான ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. இதுதான் இன்றைக்கி நடந்த சினாரியோ. இதில் மெயினாக வந்து ஓவராலாக நமக்கு பார்க்க ஓஐ என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓஐ பொறுத்தவரையும் நம்ம கொடுத்த லெவலில் எல்லாருக்கும் நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். 25,800 வந்து இவ்வளோ சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர்கிட்ட இருந்தாங்க. மைனஸ் 38 லட்சம் பேர்கிட்ட வந்திருக்காங்க. ஓஐ சேஞ்ச் ஆகிருக்கு. 20 லட்சம் பேராக இருக்காங்க. 60 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேராக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து 60 லட்சம் இருந்தாங்க, இவங்க வந்து ஒரு 1,10,00,000 பேராக மாறியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன மாதிரிலாம் மாறியிருக்காங்க அந்த ஓஏயில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறியிருக்குன்னு அதுவும் பார்க்கலாம். அதே மாதிரி ஐவியெல்லாம் எப்படி மாறியிருக்குன்னு பார்க்கணும். ஐவி பாருங்கள் 110க்கு வந்துருச்சு. காலையில் வந்து 0.68 இருந்துச்சு, திடீர்னு பாருங்கள் 110க்கு போயிடுச்சு. ஸோ அந்த மார்னிங் வாலட்டிலிட்டியில் இது மேலே ஏறி வந்திருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் பெயின் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு சினாரியோவுக்கும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஓஏ வந்து காலையிலேருந்து எப்படிலாம் இங்கே மூவ் ஆகிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஓஏ வந்து 25,900 இருந்தவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து புஷ் பண்ணியிருக்காங்க. 25,800 இருந்தவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இங்கே இருந்தவங்க எல்லாம் வந்து இப்போ புட் சைட்லேருந்து பில்டப் பண்ணி நல்லா ஏற்றிட்டாங்க, மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 26,000 வரையும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இங்கே வந்து கால் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கனால மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே வரல. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் புஷ் பண்ணியிருக்காங்க, பட் இது முடியலை. ஏன்னா இவங்க 26,000 கால் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால இந்த இடத்துலேருந்து கீழே விட முடியல, மேலே விட முடியல, ஒரே கன்சாலிடேஷனில் சுற்றிட்டு இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ இது வந்து இன்றைக்கி நடந்த வீடியோட இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டோட சினாரியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.